அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 1/5/2024 புதன்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 42.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், இவை தவிர அதாவது கரூர் பரமத்தியில் இயல்பை விட 5.7 டிகிரி அதாவது 5.7 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுதலாக பதிவாகியுள்ளது. ஈரோடு, மதுரை நகர பகுதி மற்றும் அதாவது மதுரை நகரம், மதுரை விமான நிலையம், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருப்பத்தூர், திருத்தணி உள்ளிட்ட பகுதியில் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குமரி கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. மாலத்தீவிற்கு மேற்கு பகுதியில் நீடித்த சுழற்சி காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்துள்ள நிலையில் தற்சமயம் சோமாலியா அருகே காற்று சுழற்சி நீடிக்கிறது. உயரழுத்தம் பொறுத்தமட்டில் இரு கடலிலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் இந்திய நிலப்பகுதிக்கு இன்று வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக எல்னினோ தாக்கம் ஏப்ரல் வரை நீடித்து வந்த நிலையில் தற்சமயம் மே மாதம் தொடங்கிய நிலையில் லானினா தாக்கம் தொடங்கியது. வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமழை பதிவானது. அடுத்த 10 நாட்கள் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் மே 1 பொறுத்தமட்டில் இன்று அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டம், கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை பதிவாகும். ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் பரவலாக ஆங்காங்கே மழை பதிவாகும். அடுத்த 2 நாட்கள் அதாவது மே 2, 3 தேதிகளிலும் இதே நிலைதான் தொடரும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே மழை பதிவாகும். மே 4, 5 தேதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகும். அடுத்தபடியாக மே 6, 7, 8, 9, 10 தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட புதுச்சேரி, காரைக்காலில் என 40 மாவட்டங்களிலும் மழை ஆங்காங்கே பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இடியுடன் கூடிய மழை அல்லது காற்றுடன் கூடிய மழை, ஆலங்கட்டி மழை, கனமழை என வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் பதிவாகும். அதாவது மே 1, 2, 3, 4, 5 தேதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகும். அடுத்தபடியாக மே 6, 7, 8, 9, 10 தேதிகளில் பரவலாகும் இடிமழை. அதே சமயத்தில் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் தினசரி ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. வெப்பநிலை பொறுத்தமட்டில் இன்று மே 1 பொறுத்தமட்டில் திருவள்ளூர், செங்கல்பட்டு,
விழுப்புரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் 38 டிகிரி செல்சியஸ் முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும். ஓரிரு இடங்களில் 44 டிகிரி செல்சியஸ் கூட வெப்பமானது பதிவாகக்கூடும். ஓரிரு மாவட்டங்களில் வெப்ப அலை பதிவாகும். அதாவது இன்று முதல் மே 1, 2, 3, 4 தேதிகளில் வெப்பமானது தமிழகத்தில் அதிகரித்து பதிவாகும். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும். மேற்கத்திய இடையூறு காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவில் மழை பதிவாகாது, ஆங்காங்கே தான் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் குறைவாகவும், அதே சமயத்தில் மேற்கு வங்கம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். மேற்கத்திய இடையூறு காரணமாக சவுதி அரேபியா, UAE, ஓமன், ஏமன், குவைத், கத்தார் உள்ளிட்ட ஈராக், ஈரான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு மே 1, 2, 3, 4, 5 தேதிகளில் மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையும் ஆங்காங்கே பதிவாகக்கூடும். வங்கக்கடலில் வரும் 10ஆம் தேதிக்கு மேல் ரெமல் புயல் உருவாக சாதக சூழல் தென்படுகிறது. அது தீவிர புயலாக கூட வலுவடையக்கூடும். கரையை கடப்பது எங்கே என பொறுத்த மட்டில் ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்கம் அல்லது அண்டை நாடான வங்கதேசம், மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் ஏதேனும் ஒரு பகுதியில் கரையை கடக்கக்கூடும். கரையை கடக்கும் போது 200 கிலோமீட்டருக்கு மேல் காற்றுடன் 200 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி அறிக்கை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.